Hi students, welcome to our science class, lesson number 1, measurement. Listen ma, already study about what is measurement, what is the physical quantities, what are the types of physical quantities in your previous class. So நம்ம previous class என்ன பார்த்துருப்போம்னாக்க மெஷர்மெண்ட்னா என்னன்னு பார்த்துருப்போம், physical quantityனா என்ன அப்படின்னு பார்த்துருப்போம், types of physical quantities வந்து பார்த்துருப்போம். So two types of physical quantities in our physics. First one, fundamental quantities or base quantities. Second one, derived quantities அப்படின்னு பார்த்துருப்போம். ஃபஸ்ட் ஒன் வந்து பேசிக் குவான்டிட்டிஸ் ஆர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், செகண்ட் வந்து derived quantities அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ தெர் ஆர் 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஃபஸ்ட் ஒன் லெங்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அண்ட் லூமினஸ் இன்டென்சிட்டி. ஸோ 7 நமக்கு பேஸ் குவான்டிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பண்ணியிருப்போம். லெங்க்த்து, மாசு, டைம், டெம்பரேச்சர், electric current, amount of substance and luminous intensity அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகே, ஸோ you have already studied about the length, mass and time in your lower classes. ஸோ லோயர் கிளாஸ் நம்ம என்ன பண்ணியிருப்போம், லெங்க்த்னா என்ன, மாஸ்னா என்ன, டைம்னா என்ன அப்படின்னு நம்ம ஸ்டடி பண்ணியிருப்போம். Now you are going to study about the other base quantities such as temperature, electric current, amount of substance and luminous intensity. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க ரிமைனிங் இருக்கக்கூடிய பேஸ் குவான்டிட்டிஸ் டெம்பரேச்சரு, எலக்ட்ரிக் கரண்ட்டு, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அண்ட் லூமினஸ் இன்டென்சிட்டி இதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஓகே, நவ் ஆல் டேக் பேஜ் நம்பர் 2. See the picture. Any idea about the picture ma? Yes, very good. The ice cream is cold and cup of coffee is hot. How do you feel? You touch both of them at the same time. The ice cream is colder அண்ட் கப் ஆஃப் காஃபி இஸ் வாட்டர். இந்த பிக்சரை பார்க்கும்போது நமக்கு ஐஸ்கிரீம் வந்து சில்லுன்னு இருக்கும், காஃபி வந்து சூடாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். எப்படி ஃபீல் பண்ணுவோம், நம்ம ரெண்டையும் அட் த சேம் டைம் டச் பண்ணும்போது ஐஸ்கிரீம் சில்லுன்னு இருக்கும், கப் ஆஃப் காஃபி வந்து கொஞ்சம் ஹாட்டாக சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஹவு டு டிசைட் விச் இஸ் வாட்டர் அண்ட் விச் இஸ் கோல்டர்? we are need one reliable quantity to decide the degree of hotness and coldness of an object. நம்ம இதை டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு ரிலியபிள் குவான்டிட்டி வந்து தேவை. அதே சார் ரிலியபிள் குவான்டிட்டி டு மெஷர் ஆர் டு டிசைட் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். ஒரு ஹாட்னஸாக இருக்கா இல்லை கோல்ட்னஸாக இருக்கா அப்படின்னு டிசைன் பண்ணுறதுக்காக தான் ஒரு ரிலியபிள் குவான்டிட்டி நமக்கு தேவைப்படுது. தட் குவான்டிட்டி இஸ் டெம்பரேச்சர். ஸோ லிசன் நெக்ஸ்ட் ஒன், த ஹீட் எனர்ஜி given to a substance will increase its temperature. The heat energy is removed from a substance which lower its temperature. ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு நம்ம ஹீட் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னாக்க அதோடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சப்ஸ்டன்ஸ்லேருந்து நம்ம ஹீட் எனர்ஜி ரிமூவ் பண்ணும்போது அந்த சப்ஸ்டன்ஸுடைய டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். நெக்ஸ்ட் ஒன்மா, டெஃபினேஷன் ஆஃப் த டெம்பரேச்சர். வாட் இஸ் த பர்ஃபெக்ட் டெஃபினேஷன் ஆஃப் த டெம்பரேச்சர்? Temperature is measure of the average kinetic energy of the particles in a system. ஸோ நம்ம எந்த ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, இல்லை எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த பார்ட்டிகல்ஸுடைய கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு மெஷர் பண்ணக்கூடியதை நம்ம டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், த எஸ்ஐ யூனிட் ஆஃப் த டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். டெம்பரேச்சருடைய எஸ்ஐ யூனிட் வந்து கெல்வின் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன்மா, the thermometers are used to measure the temperatures directly. The thermometer is are used to measure the temperatures directly. நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் போகும்போது நம்மளுடைய ஹியூமன் பை டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு டைரெக்டாக மெஷர் பண்ணுறதுக்கு we are use the thermometer. தெர்மோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, யூஸ்வலி த தெர்மோமீட்டர்ஸ் ஆர் கேலிப்ரேட்டட் வித் ஸ்டாண்டர்ட் ஸ்கேல்ஸ். அது என்ன சார் ஸ்டாண்டர்ட் ஸ்கேல்ஸ்னாக்க ஒரு சில அளவீடுகள் வந்து தெர்மோமீட்டரில் இருக்கும். வாட் ஆர் த ஸ்டாண்டர்ட் ஸ்கேல்ஸ் இன் த தெர்மோமீட்டர்? என்னென்ன அளவீடுகள் வந்து தெர்மோமீட்டரில் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் செல்சியஸ், செகண்ட் ஒன் ஃபாரன்ஹீட் அண்ட் தேர்ட் ஒன் கெல்வின் ஆர் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஸ்கேல்ஸ் டு மெஷர் த டெம்பரேச்சர். ஸோ செல்சியஸ் அளவீடுகள் இருக்கும், ஃபாரன்ஹீட்லேயும் அளவீடு இருக்கும், கெல்வின் அதுலேயும் வந்து அளவீடுகள் இருக்கும். எதில் இருக்குங்க? தெர்மோமீட்டர்ஸ். திஸ் ஸ்கேல்ஸ் டு மெஷர் த டெம்பரேச்சர். இந்த ஸ்கேல்ஸ் வச்சுக்கிட்டு இந்த அளவீடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் த வேரியஸ் தெர்மோமெட்ரிக் ஸ்கேல். இந்த வேரியஸ் தெர்மோமெட்ரிக் ஸ்கேல்ஸ் உடைய அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், physicians யூஸ் த கிளினிக்கல் தெர்மோமீட்டர். இட் இஸ் கிராஜுவேட்டட் இன் ஃபாரன்ஹீட் ஸ்கேல். இந்த ஃபாரன்ஹீட் ஸ்கேல் இருக்கக்கூடிய
அந்த தெர்மோமீட்டரை ஃபிசிஷியன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன், சயின்டிஸ்ட் ஆர் யூஸிங் த தெர்மோமீட்டர்ஸ் வித் கெல்வின் ஸ்கேல். கெல்வின் ஸ்கேல்ஸ் இருக்கக்கூடிய தெர்மோமீட்டர்ஸை சயின்டிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன், த காமன் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் ஆர் மேட் இன் த செல்சியஸ் ஸ்கேல். நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த தெர்மோமீட்டரில் டெம்பரேச்சர் எப்படி சார் மெஷர் பண்ணாக்க செல்சியஸ் ஸ்கேல் வந்து மெஷர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், வெதர் ரிப்போர்ட்ஸ் ஆர் கிவன் இன் செல்சியஸ் ஸ்கேல். நம்ம வெதர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எதில் கொடுப்பாங்கனாக்க செல்சியஸ் ஸ்கேலில் கொடுப்பாங்க. ஸோ 20 டிகிரி செல்சியஸ் 30 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வெதர் ரிப்போர்ட் கொடுக்கும்போது காலநிலை மாற்றங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலநிலை மாற்றங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க செல்சியஸ் ஸ்கேல் யூஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேசிக் குவான்டிட்டி இஸ் எலக்ட்ரிக் கரண்ட். த சிம்பிள் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் கேபிட்டல் ஐ. அடுத்த பேசிக் குவான்டிட்டி வந்து எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதோடைய சிம்பிள் வந்து கேபிட்டல் ஐ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸஸுமே என்ன பண்ணுங்க, எலக்ட்ரிக் கரண்ட் இல்லைனாக்க கரண்ட் இல்லைனா ஒர்க் பண்ணாது. ஸோ அந்த கரண்ட் எப்படி இருக்கும், வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் த கரண்ட், கரண்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஃப்ளோ ஆஃப் த எலக்ட்ரிக் சார்ஜஸ் இன் எ பர்டிகுலர் டைரக்ஷன் இஸ் நோன் அஸ் த எலக்ட்ரிக் கரண்ட். இந்த சார்ஜஸ் எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும்போது நமக்கு எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். த மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட் is the amount of electric charges flowing through a conductor in 1 second. இந்த electric current உடைய magnitude அப்படின்னா என்ன சார்னாக்க amount of electric charges flowing through a conductor in 1 second. ஒரு கண்டக்டர், ஒரு கடத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒயரில் ஒரு செகண்டில் எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகுதோ அந்த ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் உடைய அமௌண்ட்டாக தான் நம்ம மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, so the formula of the electric current is equal to amount of electric charge by time. We write capital I is equal to capital Q by T. Okay, the electric charge is measured in coulomb. The SI unit of the electric current is ampere and it is denoted a capital A. And the electric charge வந்து நம்ம coulomb அதில் மெஷர் பண்ணுவோம். The SI unit of the electric current is ampere. அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டுடைய SI யூனிட் வந்து ஆம்பியர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இட் இஸ் டினோட்டட் as கேபிட்டல் ஏ. இது கேபிட்டல் ஏவால் டினோட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 1 ஆம்பியர். 1 ஆம்பியர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இஃப் 1 கூலும் ஆஃப் சார்ஜ் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ எ கண்டக்டர் இன் 1 செகண்ட் தென் த அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோயிங் இஸ் செட் டு பி 1 ஆம்பியர். ஒரு ஒயரில் 1 கூலும் ஆஃப் சார்ஜு 1 செகண்டில் ஃப்ளோ ஆச்சுனாக்க ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை நம்ம 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹவு டு மெஷர் த ஃப்ளோயிங் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்? இட் இஸ் யூஸ்வலி யூஸ் டு த ஒன் ஆஃப் த டிவைஸ். த நேம் ஆஃப் த டிவைஸ் இஸ் அம்மீட்டர். இட் இஸ் யூஸ் டு மெஷர் ஈஸிலி மெஷர் டு த எலக்ட்ரிக் கரண்ட். சார் இந்த எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சார் மெஷர் பண்ண முடியும்னாக்க ஒரு டிவைஸ் இருக்குது, அந்த டிவைஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய முடியும், எலக்ட்ரிக் கரண்ட் வந்து மெஷர் பண்ண முடியும். த நேம் ஆஃப் த டிவைஸ் இஸ் கால்ட் த அம்மீட்டர். அம்மீட்டர் யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டை சர்க்யூட் எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ண முடியும். ஓகே, யூ சி த பிக்சர்மா. த எலக்ட்ரிக் சர்க்யூட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 1 பேட்ரி, அம்மீட்டர் அண்ட் லேம்ப். ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. அந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் ஒரு பேட்ரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, 1 அம்மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு லேம்ப் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. வி கேன் ஈஸிலி டு ஃபைண்ட் த எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ இன் த சர்க்யூட். இந்த சர்க்யூட்டில் அம்மீட்டர் இருக்கிறதுனால இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டுடைய வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, ப்ராப்ளம் 1. இஃப் 2 கூலும் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோஸ் த்ரூ எ சர்க்யூட் ஃபார் 10 செகண்ட் கேல்குலேட் த கரண்ட். அதாவது வந்து 2 கூலும் சார்ஜஸ் வந்து ஒரு ஒயரில் ஒரு கண்டக்டரில் 10 செகண்டில் ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ ஆகக்கூடும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் கரண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ in the questions we are given the charge q and time t is equal to 10 second. நம்ம கொஸ்டினில் சார்ஜ் q is equal to 2 கூலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, டைம் t is equal to 10 செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி we know the formula of electric current capital I is equal to capital Q by T. நமக்கு எலக்ட்ரிக் கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்கான ஃபார்முலா தெரியும். கேபிட்டல் I is equal to capital Q by T அப்படின்னு தெரியும். Substitute the value of Q and T, we get the amount of electric current flow in the circuit. இந்த ஃபார்முலாவில் கேபிட்டல் Q உடைய வேல்யூவையும் ஸ்மால் t உடைய வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது
அந்த சர்க்யூட்டில் எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஸோ I is equal to Q is equal to 2 coulomb and T is equal to 10 second. So we simplify, get the amount of current flow in the circuit. 2/10 அப்படின்னு ரைட் பண்ணிவிட்டு இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது I is equal to 0.2 ampere அப்படின்னு வரும். ஓகே, you try to the another one numerical problem. You take the value of charge Q is equal to 3 coulomb and time T is equal to 15 second. You try and solve the numerical problem and send this group. Okay, Q is equal to 3 coulomb அப்படின்னு எடுத்துக்கோங்க. time T is equal to 15 second அப்படின்னு எடுத்துக்கிட்டு I is equal to Q by T அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய எலக்ட்ரிக் கரண்ட்டுடைய வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்றத சால்வ் பண்ணி அதை நோட் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், பொருளுடைய அளவு. இஃப் டேக் எனி சப்ஸ்டன்ஸ், broke the substance, you see tiny particles on the substance. The tiny particles of the substance is called entities. ஒரு பொருளை எடுத்து அதை உடைச்சி பார்க்கும்போது அந்த பொருள் ஒரு சின்ன சின்ன துகள் இருக்கும். அப்போ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இட் இஸ் மேட் ஆஃப் எ ஸ்மால் பார்ட்டிகல்ஸ், ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ டேக் ஒன் சாக் பீஸ் அண்ட் broke the chalk piece, you see many tiny particles. ஒரு சாக் பீஸ் எடுத்து உடைக்கும்போது அந்த சாக் பீஸில் சின்ன சின்ன துகள்கள் இருக்கும். அப்போ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இட் இஸ் மேட் ஆஃப் எ டைனி பார்ட்டிகல்ஸ். தட் நேம் ஆஃப் த டைனி பார்ட்டிகல்ஸ் இஸ் கால் த என்டிட்டிஸ். எந்த ஒரு பார்ட்டிகல் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகலாக சேர்ந்து ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகல் ஸ்மால் என்டிட்டிஸ்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் வந்து இருக்கும். அதை நம்ம அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் த மெஷர் ஆஃப் நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் ப்ரெசன்ட் இன் த சப்ஸ்டன்ஸ். ஒரு சப்ஸ்டன்ஸில் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டில் எந்த அளவுக்கு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றது தான் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இந்த என்டிட்டி அப்படின்னு சொன்னீங்களே அது என்னெல்லாம் இருக்கும்? த என்டிட்டி மே பி an atom, molecule, ion, electron or proton etc. etc. இந்த என்டிட்டிஸ் அப்படின்றது சின்ன சின்ன துகள் அப்படின்னு சொன்னேன். அந்த சின்ன துகள் என்னவாக இருக்கலாம்? ஆட்டமாக இருக்கலாம், மாலிகுலாக இருக்கலாம், அயனாக இருக்கலாம், எலக்ட்ரானாக இருக்கலாம், ப்ரோட்டானாக இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்மா, the mole is defined as the amount of substance which contains 6.023 into 10 to the power of 23 entities. It is also known as the Avogadro number. It is denoted as mole. mole அப்படின்னா என்ன சொன்னாக்க, ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அந்த சப்ஸ்டன்ஸு 6.023 into 10 to the power of 23 என்டிட்டிஸை கண்டெயின் பண்ணியிருந்ததுனாக்க அந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை தான் நம்ம 1 mole அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேல்யூ 6.023 into 10 to the power of 23 என்டிட்டிஸை நம்ம Avogadro நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். It is very very important to 2 mark question. Please note that it is denoted as mole. நம்ம இந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை மோல் அப்படியே டினோட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் luminous intensity. Have you seen these scenes on the television? இந்த மாதிரி சீனை நீங்கள் டிவியில் பார்த்துருக்கீங்களா? வாட் இஸ் த அம்பையர் டூயிங்? இந்த அம்பையர் என்ன பண்ணுறாங்க? த அம்பையர் டேக் ஆன் செல்ஃபி. அம்பையர் செல்ஃபி எடுக்கிறாங்க? நோ நோ நோ, இஸ் செக்கிங் த இன்டென்சிட்டி ஆஃப் த லைட் பை யூஸிங் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். இவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு லைட்டுடைய இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹவு டு மெஷர் த luminous intensity? The measure of power of the emitted light by an light source in a particular direction per unit solid angle is called the luminous intensity. ஒரு லைட் சோர்ஸ் இருக்குது, அந்த லைட் சோர்ஸ் என்ன பண்ணும்? ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் லைட் வந்து எமிட் பண்ணும். The power of emitted light by a light source in particular direction per unit solid angle is called the luminous intensity. ஒரு யூனிட் சாலிட் ஆங்கிள், அந்த யூனிட் சாலிட் ஆங்கிளில் ஒரு லைட் சோர்ஸு ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷன்ஸில் லைட்டை வந்து எமிட் பண்ணக்கூடிய அந்த பவரை தான் நம்ம luminous intensity அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு தெரியும் பல்புடைய அந்த பவர் வந்து அதிகமாக பிரைட்டாக இருக்கும், ஒரு சில பல்புடைய பவர் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ அந்த பவருடைய எமிட்டிங் ஆஃப் லைட்டை தான் நம்ம luminous intensity ஆர் intensity ஆஃப் த லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, த SI யூனிட் ஆஃப் த luminous intensity இஸ் கேண்டலா அண்ட் இட் இஸ் denoted CD.
அந்த லூமினட் இன்டென்சிட்டி உடைய எஸ்ஐ யூனிட் வந்து நம்ம கேண்டலா அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ஸ்மால் சி ஸ்மால் டியாக ரைட் பண்ணுவோம். ஓகே, next one, the light emitted from a common wax candle is appropriately is equal to 1 candela. ஒரு வேக்ஸ் கேண்டில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல, கேண்டில் மெழுகுவத்தி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெழுகுவத்தி எமிட் பண்ணக்கூடிய லைட் உடைய வேல்யூ எவ்வளோ இருக்குனாக்க 1 கேண்டிலாக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அந்த அம்பேர்ஸ் யூஸ் பண்ணாங்கல்ல இன்ஸ்ட்ருமெண்ட், அது என்ன சார் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும்? த லூமினஸ் இன்டென்சிட்டி இஸ் மெஷர்ட் பை அ ஃபோட்டோமீட்டர் ஆர் லூமினஸ் இன்டென்சிட்டி மீட்டர். அவங்க யூஸ் பண்ண அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை, அந்த டிவைஸை ஃபோட்டோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனாக்க லூமினஸ் இன்டென்சிட்டி மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். which gives the luminous intensity in terms of candle directly. அந்த ஃபோட்டோமீட்டரை யூஸ் பண்ணும்போது அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த லைட்டு, அந்த லூமினஸ் இன்டென்சிட்டி அது எவ்வளோ இருக்குது அப்படின்றத கேண்டலா அந்த யூனிட்டில் டைரெக்டாக கொடுக்க முடியும். ஓகே, see the picture ma, this is the photometer or luminous intensity meter. This meter or this device is give the luminous intensity in the value of candela is directly. Okay, next one, info bits. The luminous flux or luminous power is the measure of perceived power of light in SI units is lumen. அதாவது luminous flux-னா என்ன? இது நம்ம ஒளி திறன் அப்படின்னு சொல்லுவோம், அப்படின்னா ஒளி பாயம் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் மெஷர் ஆஃப் பெர்சீவ்டு பவர் ஆஃப் லைட்டு. ஒரு லைட் எந்த அளவுக்கு அந்த பவர் வந்து பெர்சீவ் பண்ணும், எந்த அளவுக்கு பவர் வந்து உணரும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உணரக்கூடிய அந்த பவர் உடைய வேல்யூவை நம்ம லூமினஸ் ஃப்ளக்ஸ் ஆர் லூமினஸ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் த லூமினஸ் ஃப்ளக்ஸ் ஆர் லூமினஸ் பவர் இஸ் லூமன். இந்த உடைய எஸ்ஐ யூனிட் வந்து நம்ம லூமன் அப்படின்னு சொல்லுவோம். லூமினஸ் ஃப்ளக்ஸு ஆர் லூமினஸ் பவர் இதோடைய எஸ்ஐ யூனிட் வந்து லூமன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் ஒன் லூமன்? ஒன் லூமன்னா என்னவாக இருக்கும்? லிசன்மா, ஒன் லூமன் இஸ் டிஃபைன்ட் as the luminous flux of the light produced by the light source that emit one candle of luminous intensity over the solid angle of one stadian. One stadian solid angle ஒரு கேண்டிலா லூமினஸ் இன்டென்சிட்டியை ஒரு லைட் சோர்ஸ் மூலமாக எமிட் பண்ணோம் அப்படின்னாக்க அந்த சோர்ஸ் ஆஃப் லைட்டுடைய பவரை தான் ஒன் லூமன் அப்படின்னு சொல்லுவோம். சார், இந்த சாலிட் ஆங்கிள் ஸ்டேடியன்னா என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் டாப்பில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பிளேன் ஆங்கிள். பிளேன் ஆங்கிள்னால் என்ன? நம்ம தலை கோணம் அப்படின்னு சொல்லலாம். லிசன்மா, த பிளேன் ஆங்கிள் இஸ் த ஆங்கிள் மேட் அட் த இன்டர்செக்ஷன் ஆஃப் த டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆர் டூ இன்டர்செக்ஷன்ஸ் ஆஃப் டூ பிளேன்ஸ். ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒன்றோடு ஒன்று வெட்டிக்குது. நீங்கள் ஃபிகர் பாருங்கள். அப்படி இல்லைக்கா ரெண்டு பிளேன் இருக்குது, ரெண்டு பிளேன் வந்து ஒன்றோட ஒன்று வெட்டிக்கும் போது அந்த ரெண்டு பிளேன் பிட்வீனில் அந்த இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பிளேஸில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆங்கிள், அந்த ஆங்கிளை நம்ம பிளேன் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, த எஸ்ஐ யூனிட் ஆஃப் த பிளேன் ஆங்கிள் இஸ் ரேடியன் அண்ட் இட் இஸ் நியூட்டர் ரேடியன். ஆல் டோன்ட் ரீட் ரேட், இட் இஸ் ரேடியன். இதை ரேட் அப்படின்னு படிக்கக்கூடாது, ரேடியன் அப்படின்னு படிக்கணும். ஓகே, அந்த பிளேன் ஆங்கிளுடைய எஸ்ஐ யூனிட் வந்து நம்ம ரேடியன் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஆர்ஏடி அப்படின்னு டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட், ரேடியன். ரேடியன்னா என்ன? Radian is the angle subtended at the center of the circle by an arc whose arc length is equal to radius of the circle. ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க, அந்த சர்க்கிளில் வந்து ஒரு பார்ட்டை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணுங்கள். அப்படி செப்பரேட் பண்ணும்போது அந்த சர்க்கிள் ஒரு பார்ட்டு செப்பரேட் பண்ணியிருக்கும்ல, அந்த பார்ட்டுடைய அந்த சர்க்கிளுடைய ஆர்க்கு அது உடைய ரேடியஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த ஆர்க்குடைய லெங்க்த்தும் அந்த ரேடியஸ் அதோடைய லெங்க்த்தும் ஈக்குவலாக இருக்கும்போது அந்த சர்க்கிளுடைய சென்டரில் ஒரு ஆங்கிள் வந்து சப்டெண்ட் ஆகும். அந்த ஆங்கிளை தான் நம்ம ரேடியன் அப்படின்னு சொல்லுவோம். பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி, 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி பை பை. அதாவது பை ரேடியனுடைய வேல்யூ வந்து 180 டிகிரியாக இருக்கும். அதில் ஒரு ரேடியன் மட்டும் நமக்கு தேவைனாக்க 180 டிகிரி பை பை. ரேடியனாக ஒன்றும் இல்லைங்க, ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளுடைய ஆர்க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ரேடியஸு, அதாவது ஆர்க்கும் ஈக்குவலாக இருக்கணும், அது ரேடியஸும் ஈக்குவலாக இருக்கும்போது அந்த ரேடியஸ் அந்த சர்க்கிளுடைய சென்டரில் ஒரு ஆங்கிள் வந்து சப்டெண்ட் பண்ணோம். அந்த ஆங்கிள் வந்து நம்ம ரேடியன் அப்படின்னு சொல்லுவோம். பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி, 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி பை பை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், வி கால்குலேட் த ப்ராப்ளம் 2 அண்ட் ப்ராப்ளம் 3. ரெண்டு ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், கன்வெர்ட் 60 டிகிரி இன்டூ ரேடியன்.
ஒரு 6 டிகிரி கொடுத்துருக்காங்க, அதை ரேடியனில் அப்படி நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். we know that 1 degree is equal to pi by 180. நமக்கு தெரிஞ்சது என்ன, 1 radian is equal to 180 degree by pi அப்படின்னு தெரியும். 1 degree வரும்போது pi by 180 degree அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நமக்கு 60 டிகிரி, இப்போ நமக்கு என்ன தெரியும், 1 டிகிரி is equal to pi by 180 டிகிரி அப்படின்னு தெரியும். அப்போ 60 டிகிரி வரும்போது we are multiply into 60. So 60 degree is equal to pi by 180 degree into 60. 160 are 60, 360 are 180 degree is equal to pi by 3 radian. அப்போ 60 டிகிரியை ரேடியன் கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு pi by 3 radian அப்படின்னு வரும். You take 90 degree or 120 degree and to find the value of 120 degree or 90 degree to get the radian. நாம் என்ன செய்யலாம், நீங்கள் என்ன செய்யுங்க, 60 டிகிரி பதிலாக 90 டிகிரி, 120 டிகிரி, 150 டிகிரி உடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ரேடியனில் உடைய வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ சேம் தான் ப்ராப்ளம் 3. கன்வெர்ட் த 5/4 into the degrees. 5/4 நம்ம டிகிரிஸில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ we know all that, already we know that pi radian is equal to 180 டிகிரி. அப்போ 5/4 ரேடியன்னாக்க அந்த 180 டிகிரி divided by 4 is equal to 45 degree அப்படின்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட்மா சாலிட் ஆங்கிள். சாலிட் ஆங்கிள்னால் என்ன, லிசன். சாலிட் ஆங்கிள் இஸ் த ஆங்கிள் ஃபார்ம்ட் பை த 3 or more planes intersecting at a common point. நம்ம லாஸ்ட் டாப்பிக்கில் பார்த்த மாதிரி பிளேன் ஆங்கிள் என்ன சொன்னோம், 2 planes are intersecting or 2 straight lines are intersecting at a common point. 2 பிளேனு அப்படின்னாக்கா 2 ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒரு காமன் பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகும்போது ஒரு ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். அது நம்ம பிளேன் ஆங்கிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சாலிட் ஆங்கிள் என்ன சொன்னாக்கா 3 or more planes intersecting at a common point. அங்கே 2 planes அப்படின்னு சொன்னோம். சாலிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லும்போது 3 planes வந்து ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகும்போது ஒரு ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். இதை நம்ம சாலிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ஆங்கிள் ஃபார்ம் அட் த வெர்டெக்ஸ் ஆஃப் த கோன். அந்த கோனுடைய வேர்டெக்ஸில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். த SI யூனிட் ஆஃப் த சாலிட் ஆங்கிள் இஸ் ஸ்ட்ரேடியன். ஸோ நம்ம சாலிட் ஆங்கிளுடைய SI யூனிட் வந்து ஸ்ட்ரேடியன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்மால் s ஸ்மால் r அப்படின்னு சொல்லலாம். வாட் இஸ் மீன் பை ஸ்ட்ரேடியன், இந்த ஸ்ட்ரேடியன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல நம்ம. லிசன் பண்ணுங்கள். ஸ்ட்ரேடியன் இஸ் த சாலிட் ஆங்கிள் அட் த சென்டர் ஆஃப் ஸ்பியர் subtended by the portion whose surface area is equal to the square of radius of the sphere. ஸோ ஸ்ட்ரேடியன் அப்படின்னு என்ன சொன்னாக்க, ஒரு ஸ்பியர், ஒரு பால் எடுத்துக்கோங்க. நம்ம பால் பார்த்துருப்போம், கிரிக்கெட் பால் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பியர் இருக்குது. அந்த ஸ்பியர் உடைய ஒரு போர்ஷனில் சர்ஃபேஸ் ஏரியா, இந்த சர்ஃபேஸ் ஏரியா உடைய வேல்யூ வந்து ரேடியஸ் உடைய ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும்போது அந்த சென்டர் பாயிண்டில், அந்த ஸ்பியர் உடைய சென்டரில் ஒரு ஆங்கிள் வந்து சப்டெண்ட் ஆகும். யூ see the figure 1.8 ஸ்ட்ரேடியன். ஒரு ஸ்பியர் இருக்குது, அந்த ஸ்பியர் ஒரு போர்ஷன், அந்த ப்ளூ கலர் போர்ஷன் இருக்குது. அந்த போர்ஷன் தான் நம்ம சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்பியர் உடைய வேல்யூவும் அந்த ரேடியஸ் இருக்குங்கள்ல, அந்த ரேடியஸ் உடைய ஸ்கொயர் உடைய வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும். அப்படி ஈக்குவலாக இருக்கும்போது அந்த சென்ட்ரலில் அந்த சர்ஃபேஸ் ஏரியா, அந்த ரேடியஸ், அந்த சென்டர் பாயிண்ட் ஒரு ஆங்கிள் வந்து சப்டெண்ட் ஆகும். இதை தான் நம்ம ஸ்ட்ரேடியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சாலிட் ஆங்கிள் உடைய யூனிட் வந்து ஸ்ட்ரேடியன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்மா, டூ யூ நோ until 1995 the plane angle and the solid angle were classified under the supplementary quantities. In 1995 they were shifted to derived quantities. 1995 வரைக்கும் இந்த பிளேன் ஆங்கிளையும் சாலிட் ஆங்கிளையும் சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸாக வச்சுட்டு, ஆஃப்டர் 1995க்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ்லேருந்து டெரைவ்ட் குவான்டிட்டிஸுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் ஒன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள். பிளேன் ஆங்கிள்னால் என்ன, சாலிட் ஆங்கிளுக்கும் என்ன, இது ரெண்டுத்துக்கும் பிட்வீனில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பிளேன் ஆங்கிள் என்ன சொல்லியிருக்கேன், 2 பிளேனு அப்படின்னா 2 லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகும்போது ஒரு ஆங்கிள் வந்து சப்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக. சாலிட் ஆங்கிள் என்ன சொல்லிட்டு இருந்தேன், 3 பிளேன்ஸு இல்லை 3 or more பிளேன்ஸ் வந்து ஒரு காமன் பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிளேன் ஆங்கிள்னாக்க 2 பிளேனு இன்டர்செக்ட் ஆகணும். சாலிட் ஆங்கிள்னாக்க 3 பிளேன்ஸு ஆர் மோர் தென் 3 பிளேன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் பாருங்கள், இட் இஸ் 2 டைமென்ஷனல். இது வந்து 2 டைமென்ஷனல். சாலிட் ஆங்கிள் இட் இஸ் 3 டைமென்ஷனல். இது வந்து 3 டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன்மா, இட்ஸ் யூனிட் இஸ் ரேடியன்.
பிளேன் ஆங்கிளோடைய யூனிட் வந்து ரேடியன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இட்ஸ் யூனிட் ஆஃப் இஸ் ஸ்டேடியன். சாய்டு ஆங்கிளோடைய யூனிட் வந்து ஸ்டேடியன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது இது 2 பிளேன்ஸ் இன்டர்செக்ட் ஆகணும், இது 3 பிளேன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகணும், இது 2 டைமென்ஷனலு, இது 3 டைமென்ஷனலு, இதோட யூனிட் வந்து ரேடியன், இதோட யூனிட் வந்து ஸ்டேடியன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 mark question, please mark that. All the students take page number 10, mark the answer very briefly questions and answer briefly questions in your book. Write the question answer your textbook, do the work and send this group. Thank you so much ma, we are meet for the another superb class. Thank you so much.